ஐயப்பனுக்கு சாமி வந்து நீ தாண்டா வாங்க. அது ஐயப்பன் கிடையாது, கருப்பேன். கருப்பனா? கருப்பேன் உள்ள போயிருக்கேன். துட்டியா இருக்கான் கருப்பேன். கையில அவுந்துராம முண்டமா நிப்ப உட்காந்துரு. சாமி வர்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. முந்தானத்தெல்லாம் ஒரு ஊர்ல சாமி பாட்டு பாட சொன்னாங்கன்ட்டு இப்படித்தான் மாரியம்மா பாட்டு ஒன்ன பாடுனேன். பாடுனா அந்த ஊர்ல 15 ஒம்பளைக்கு சாமி வந்துச்சு. சாமி வந்தா திங்குதுன்னு சேலை உருவுது, மொக்கா மொக்கா கொண்ட பேர்லாம் அழுது அத்தக்கிட்ட ஆடுதுங்க. நான் அப்பதான் சொன்னேன், பூசாரி யாருப்பா கோயில் பூசாரி, 15 விபூதி வச்சு விடுங்க, ஏன் சாமி மலை ஏறட்டும். அந்த பூசாரி தட்டோட வந்து விபூதி வைக்கிறாப்புல 15 வேத்துக்கு வச்சா 10 பொம்பளை உட்காந்துருச்சு. மிச்ச 5 ஒம்பளை முறுக்கிக்கிட்டு ஆடுது. அப்பத்தான் நான் சொன்னேன், பூசாரி இந்த 5 தயா துடியான சாமி, இந்த 5 திருநீர் வச்சா உட்காராது, 5 ஒம்பளை நாட்களின் சூடத்தை பொருத்தி வைக்கிட்டு அவரு வச்சுட்டாப்புல. ஒக்கா மக்கா 5 ஒம்பளையும் சூடத்தை முழுங்கி போட்டு மறுபடியும் ஆடுதுங்க. கடைசியில்தான் தெரியுது ஆடு நஞ்சு சாமி வந்து ஆடல, திண்டச்சோறு செமிக்காம முண்டைய தவிட்டு கிடந்திருக்காளுங்க. சாமி வந்து புழு புழுட்டா இருக்குது. இவரை சொல்லுவடா, இவர் ஆத்து உக்கிரமா இருக்கா கருப்பு. கவலைப்படாத. அப்படியா மாஸ்டரா? நெச மாஸ்டரா? பொருட்டா மாஸ்டரா? ஆம்பளை தின்னுட்டே அப்படி தெரியா?